ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பண்ணிச்சிட்டோம்ல என்னெல்லாம் நினச்சி ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். மீனா வந்து அவங்க அப்பாக்காக ஆசையாக வாங்கின கிஃப்ட்டை வந்து கொடுக்குறாங்க, வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதை வாங்கி வந்து தூக்கி வெளியில் எரிஞ்சிடுறாரு. நீ பண்ண அவமானத்துக்கு வந்து இந்த கிஃப்ட்டை வர நான் வாங்கிக்கணுமா, ஊரெல்லாம் தான் என்னை காரி துப்ப வச்சுட்டியே, முன்ன ரவி சார்னு மரியாதையாக கூப்பிட்டோம்னா அந்த மளிகை கடைக்காரன் பையன் இழுத்துட்டு போன பொண்ணோட அப்பா தானே நீன்னு கேட்குறாங்க. எனக்கு இந்த அசிங்கம் தேவையா, உன்னை பெத்த பார்த்து எந்த கடலில் போய் கரைக்கலான்னு இருக்கேன், ஒழுங்கு மரியாதை வெளியில் போய்டு அப்படி சொல்லிட்டு கத்துறாரு. இன்னொருத்தர் இந்த வீட்டுக்கு வந்தால் பொண்ணை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போன பாவம் எனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லவும், பெண்ணை நான் வீட்டை விட்டு போனோம் அவ்வளோதானே சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்து மீனா வெளில வந்துடுறாங்க. செந்தில் இருந்துட்டு அவங்களுக்கு அது சமாதானப்படுத்துகிறாரு. சாரிடி, தெரியாமல் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன், ஏன் இவ்வளோ கோமா பேசுகிறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. இருந்தால் அவங்க அழுதுகிட்டே வராங்க. எங்கள் அப்பா இது வரைக்கும் என்ன இந்த மாதிரி திட்டினதே இல்லை, ஆனால் ரொம்ப ஓவராக வந்து திட்டாரு, என்னால் தாங்கிக்க முடியல சொல்லிட்டு மீனா வந்து அழுகுறாங்க. நான் ஒருத்தர் செவனே வேலைக்கு போகிறவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்து உன்னை கஷ்டப்படுத்திட்டேன், சரி விடு இதெல்லாம் சரியாக போய்டும் சொல்லி சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறாரு. அடுத்த சீனில் மயிலை பார்க்க அவங்க அம்மா வராங்க. மயில் எங்கன்னு கேட்குறாங்க. ரூமில் இருக்கா சொல்லவும், நான் போய் பார்க்கவான்னு கேட்குறாங்க. இது என்னங்க, இது உங்கள் வீடு, நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. மயில்கிட்ட போய் என்ன நடந்துச்சு என்ன கேட்குறாங்க. நைட்லாம் கண்ணு முழிச்சிட்டு இருந்தெல்லாம் அதான் தலைவலி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்கிறாங்க. அவர்கிட்ட நான் எல்லா விஷயமே எடுத்து சொன்னேன், அப்போவும் அவர் வந்து சரியாக கண்டுக்கல, இருந்தாலும் திருப்பி திருப்பி அழுத்தி சொன்னப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்கிறாங்க. சரி வெளில வா நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு மயில் வந்து அவங்க அம்மா வெளில கூட்டிகிட்டு வராங்க. பாண்டியன்கிட்ட திரும்பி அவங்க ஹனிமூன் போகிற விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. எங்கள் சொந்தக்கார பையன் ட்ராவல்ஸில் வேலை பார்க்குறான், அவன் வந்து இவங்களை வந்து அனுப்பி வைக்க சொன்னால் நாங்கள் வேணால் செலவு பண்ணி அவங்கள வெளியூர் அனுப்பி வைக்கிறோம், அமுச்சு வைங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. பாண்டியன் வந்துட்டு பரவாயில்ல, நாங்களே அவங்கள வெளியூருக்கு அமுச்சு வைக்கிறோம், நீங்கள் இந்த இதை வந்து கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அவங்களும் இது தானே எதிர்பார்த்தாங்க, எப்படியும் அவங்க செலவு பண்ணி அனுப்பி வைக்க போகிறதில்ல, எப்படியோ வந்து பாண்டியன் கிட்ட பேசி ஓகே வாங்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் கிளம்பி போன அப்புறம் மயில்கிட்ட தப்பார், இனிமேல் இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்காது, இதுக்கப்புறம் மாப்பிள்ளை நீ சொல்கிறதுக்கெல்லாம் ஆடணும், அது மாதிரி வந்து அவரை நீ தான் பொம்மலாட்டத்தில் ஒரு பொம்மை மாதிரி ஆட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்கு வந்து அவங்க அம்மா அட்வைஸ்லாம் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் வந்து செந்திலும் கதிரும் வந்து பேசிட்டு வராங்க. என்னென்ன ஒரு மாதிரியாக இருக்குன்னு கதிர் கேட்குறேன். இந்த மாதிரி மீனா வந்து அவங்க அப்பா கிஃப்ட் கொடுக்க போனால் அவர் இந்த மாதிரி பேசி அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வருத்தமாக சொல்கிறாரு. வீடுன்னு எல்லாம் மாறிடும், அவங்களும் அவங்கள ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு. அப்போல்லாம் அவங்க எங்களை போனால் வந்து ஏற்றுக்க வேணாம், இப்போ என்ன அவருக்கு கவர்மெண்ட் மாப்பிள்ள தானே வேணும், நான் படிச்சிருக்கேன்ல, நானும் வந்து படித்து திருப்பி கவர்மெண்ட் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு செந்தில் செல்லவும் கதிர் ஷாக் ஆகிடுறாரு. என்னென்ன சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன்னு கேட்குறாரு. ஆமாண்டா, மீனா கண்ணிலேருந்து இனிமேல் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது, என்னை நம்பி வந்ததுக்காக அது அவள் ரொம்ப கஷ்டப்பட வேணாம், நான் கவர்மெண்ட் வேலைக்கு போவேன் செந்தில் சொல்கிறாரு. இது அன்னிக்கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லவும், இல்லை இல்லை இன்னும் சீக்கிரட்டாக தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாரு. நானும் ஒரு ரகசியம் சொல்கிறேன், நீ யார்ட்டையும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கதிர் செந்தில் கிட்ட சொல்கிறாரு. என்னடான்னு செந்தில் கேட்குறாரு. இல்லைன்னா இந்த மாதிரி சன்னார் லீவாக தானே இருக்குது, இது எங்கேயாவது ஆக்டிங் டிரைவராக போகலான்னு இருக்கேன்னு கதிர் சொல்லவும், ஏன்டா உனக்கு தலையில் இருக்கிற 2 நாள் லீவில் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானு செந்தில் சொல்கிறாரு. இல்லை நான் வீட்டுக்கு 10,000 காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு. யார்கிட்டையும் சொல்லிடாதானே அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு. செந்திலும் ஓகேன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி எபிசோடு தர முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பாய்.